நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணங்களுமாயிருக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நள்ளிரவு வேளையிலே ஒரு ஆண்டை கடந்து வந்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த முதல் மணி வேளையிலே உடைய பேரிரக்கம், உடைய பேராற்றல், உடைய பேரிரக்கம், பேரருள் என்னை நிறைத்திருப்பதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கின்ற இந்த வார்த்தைகள் அது எங்களுக்கு வாக்குத்தத்தமாக, உம்முடனான உடன்படிக்கையின் வார்த்தையாக இந்த ஆண்டு முழுமைக்கும் ஆண்டவர் எங்களை வழிநடத்துவதற்கு எங்களுக்கு அளிக்கின்ற உந்துதலாக இருக்கும்படிக்கு இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவதாக. தூய் ஆவியானுடைய வழிநடத்துவதற்கு எங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். திருமறையின் மறைபொருளை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு ஆற்றலும் அருளும் தந்திருக்கும். இயேசுவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் நல்ல கடவுளே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான பெற்றோர்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அருமையான பிள்ளைகளே, போதைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறேன். சிறப்பாய் இந்த 2024ஆம் ஆண்டின் முதல் அருளுரையின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய அருள் நிறைவாயிருக்கவும் இந்த ஆராதனையுடைய ஆசீர்வாதம் இந்த ஆண்டு முழுமைக்கும் நிறைவாயிருக்கும் படிக்கும் இந்த வேளையிலே இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? யார் யாரெல்லாம் இப்ப புது ட்ரெஸ் போட்டிருந்தீங்க? காலையில யார் யாரும் புது ட்ரெஸ் போட போறீங்க? யாருக்குமே புது ட்ரெஸ் இல்லையா? புதிய உடைகளை அணிவதும் புதிய புதிய டேஸ்டில் உணவை சமைத்து உண்பதை விட புதிய புதிய அணுகுமுறையோடு கடவுளின் வார்த்தைகளை பெற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு வாக்குத்தத்த ஆராதனை அப்படின்னு ஒரு பேரை சொல்லுவாங்க. ஏன்னா வருடம் தொடங்குகின்ற போது முதல்ல கேட்க போகின்ற ஆண்டவருடைய வார்த்தை என்ன வார்த்தையா இருக்கும், என்ன வார்த்தையா இருக்கணும், இந்த வசனம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பல விதமான யோசனைகளோடு அமர்ந்திருக்கின்ற வேலையிலே கடவுள் இந்த வேலையில கொடுக்கின்ற வார்த்தை, இதை வாக்கு தத்தம் இல்லை நான் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்று அல்ல. அதல்ல, எப்போதுமே நான் சொல்லுவது அதுதான். நான் சொல்லுவதனாலே அது வாக்கு தத்தம் அல்ல, அது ஆண்டவருடைய வார்த்தை. அது உங்களோடு பேசும். நான் சொல்லுகின்றதோடு நீங்கள் சிந்திப்பதின் வழியாக கிடைக்க பெறுவதுதான் அந்த தூயாவியானுடைய இடைப்படுதல் உங்களுக்கு வரும் இல்லையா? அப்பொழுதுதான் அந்த வாக்கு தத்தம் உங்களுக்கானதாக அது மாறும். சரிங்களா? இப்பொழுது அருளப்படுகின்ற இந்த வார்த்தை இன்றைக்கான வாக்கு தத்தம். ஒரு ஆண்டினுடைய தொடக்கம். அதே நேரத்தில் தினந்தோறும் திருமறையை படிக்க வேண்டும். இன்னைக்கு வாக்குத்தத்தை வச்சுக்கிட்டே இந்த வருஷத்துக்குள்ள ஓட்டிடலாம் அப்படின்ற எண்ணத்தோடு அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் வழியாக பேசுகிறார். இந்த ஆண்டினுடைய முதல் வார்த்தை, எனவே அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்ற நிலையோடு தினந்தோறும் திருமறையை படிக்க வேண்டும் என்கின்ற அந்த அழைப்பையும் அந்த அர்ப்பணிப்பையும் முதல்ல மனதில் வைத்துக் கொண்டு இப்போது நேரத்திலே கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வோம். உங்களுக்காக இந்த நேரத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற வார்த்தை திருப்பாடல்கள் 37, 5, 6 ஆகிய 2 வார்த்தைகளையும் இப்போது நான் படிக்கிறேன். திருப்பிய தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து நான் படிக்கிறேன். அந்த வார்த்தையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்புகிறு. அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொலி போடும், உன் நாணயத்தை நண்பகல் போடும் அவர் விளங்க செய்வார். அல்லேலூயா. இது ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்கான ஒரு அழைப்பு. அதிலே ஆண்டவருடைய வார்த்தை வாக்குத்தத்தமும் அடங்கி இருக்கிறது. கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியதாக கடவுள் வார்த்தையில் சொல்லுகின்ற செயல்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். கடவுளின் அன்பு என்பது நிபந்தனைகள் அற்றது. ஆனால் கடவுளின் வாக்குத்தத்தங்கள் நிபந்தனையோடு தான் இருக்கும். சரிங்களா? கடவுளின் வார்த்தைக்கு பின்னால் இருக்கின்ற நிபந்தனை என்ன? அது வாக்குத்தத்தமாகவும் இருக்கிறது, கடவுளின் கட்டளையாகவும் இருக்கிறது, அவருடைய உடன்படிக்கையாகவும் இருக்கிறது, அவருடைய வழிகாட்டுதலாகவும் இருக்கின்றது. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு. அவர் உன் சார்பில் செயலாற்றுவார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிச்சோம்னா வசனம் இப்படி சொல்லும்: கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சும்மா இருக்கிறதுனா சும்மா இருக்கிறது கிடையாது அப்படின்றத முதல்ல மனசுல வச்சுக்கணும். சரிங்களா? சும்மா இருக்கிறதுனா எதையுமே செய்யாமல் இருப்பது அல்ல. நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைத்திருக்க வேண்டும். என்னுடைய விசுவாசம் ஆண்டவரை பற்றி கொண்டதாய் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின் மீது ஊன்ற கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது என் சார்பிலே நின்று கடவுள் எதற்காக போரிடுகின்ற ஆண்டவராக இருக்கிறார் அப்படின்றத இஸ்ரேல் மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து மோசே அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை: கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் வாளேந்தி போரிட்டு உங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கடவுள் யுத்தங்களை நடத்துவார். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் படைகளின் ஆண்டவர் என்பது அவருடைய பெயர். ஆகவே கடவுள் சார்பிலே இருந்து போரிடுவார். கத்தியின்றி ரத்தமின்றி நமக்கு விடுதலையும் வாழ்வையும் நலமான ஈவுகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுத் தருகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். அடிமைத்தனத்திலே இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குவார். நம் சார்பிலே நின்று அடிமைப்படுத்துகின்ற மக்களை ஆண்டவர் மட்டாய் தண்டித்து நெறிப்படுத்தி நம்மை விடுதலையாக்குகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். இஸ்ரேல் மக்கள் 430 ஆண்டுகள் எகிப்தின் சிறையிருப்பு அந்த அடிமைத்தனத்திலே இருந்தபோது கடவுள் அந்த மக்கள் படுகின்ற துயரத்தை பார்த்து அவர்கள் எழுப்புகின்ற கூக்குரலை கேட்டு கடவுள் தாமாகவே இறங்கி வருகிறார். வந்து அவர்களை விடுதலையாக்குகிறார். மோசேயை அழைத்து, நீ போ, எகிப்துக்கு திரும்பி போ. நீ அரண்மனையிலே வாழ்ந்த அந்த அரண்மனைக்குள்ளே இந்த இஸ்ரேல் மக்களை ஒடுக்குகின்ற அந்த அதிகாரம், சர்வாதிகாரம் இருக்கிறது. நீ சர்வாதிகாரத்தினுடைய நேரிலே வந்து வளர்ந்திருக்கிறாய். ஆனால் அந்த சர்வாதிகாரத்தின் பிடியில் இருக்கின்ற மக்களை விடுதலையாக்கும்படிக்கு இப்போது நான் உன்னை அனுப்புகிறேன். நீ போ, எகிப்துக்கு திரும்பி போ என்று சொல்லி மோசேயை அழைத்து ஆண்டவர் எகிப்துக்கு அனுப்புகிறார். இஸ்ரேல் மக்களை விடுதலையாக்குகிறார். இப்ப விடுதலைக்கான வழியை உண்டாக்குகின்ற ஆண்டவர். இப்ப இஸ்ரேல் மக்களை அங்கிருந்து விடுதலையாக்கி கானான் நாட்டிற்கு வழி நடத்துகிறார். அங்க போனா முன்னால செங்கடல், பின்னால பார்வோனுடைய சேனை நிற்கிறது. அந்த ராணுவம் முன்னால போனா தண்ணீர மூழ்கி இறந்துருவோம், பின்னால போனா பின்னால எதிரிகள் வருகிறார்கள். பட்டயத்தாலும் ராணுவத்தோடும் குதிரை படைகளோடும் காலாட்படைகளோடும் பார்வோன் பின்தொடர்ந்து வருகிறான். மிதிச்சே போடலாம்.
அல்லது வெட்டி போட்டுருவான். ஒரே கூக்குரலும் ரத்தம் சிந்துதலுமாக இருக்கும். இந்த ரெண்டு நிலைகளுக்கு நடுவிலே இஸ்ரேல் மக்கள் இருக்கிறார்கள். மீண்டுமாக முறையிடுகிறார்கள். நாங்கள் அங்கேயே அவர்களுக்கு அடிமையா இருந்திருப்போம். இப்படி உணர்ந்து இன்னும் முன்னால போனா தண்ணி, பின்னால வந்த ரத்தம், இதில் எதிரே பிழைப்பதா அல்லது அடித்து போக போகிறோமா என்கின்ற கேள்விகளோடும் கூக்குரலாக இருந்தது. ஏன்னா ஒருத்தர் பேசினா அது முறையீடு. 6 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் சத்தம் போட்ட அது எப்படி இருக்கும்? அந்த கூக்குரலை கேட்டு கடவுள் மீண்டும் மோசையை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் கையை நீட்டு, உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து இந்த கடலுக்கு நேரா நீட்டு என்று சொன்ன மாத்திரத்திலே கடல் நடுவே ஆண்டவர் வழியை உண்டாக்குகிறார். மோசே கோலை நீட்டுகிறார். கடல் 2ஆக பிரிகிறது. இஸ்ரேல் மக்கள் வெட்டாம் தரையிலே நடப்பது போல நடந்து போகிறார்கள். கடலின் நடுவிலே வழியை உண்டாக்குகின்ற ஆண்டவர். உன் வழியை கடவுளத்திலே ஒப்புவித்துவிடு, அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். மனிதனுடைய யோசனைகளும் மனிதனுடைய வழிகளும் கேடுபாடுகள் நிறைந்தவையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு வழியா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே வழியும் வாய்மையும் வாழ்வுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எசாயா 55ஆம் அதிகாரத்திலே படித்து பார்த்தோமானால், உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகள் உயர்ந்தவைகளாக இருக்கிறது. உங்களுடைய எண்ணங்களை பார்க்கலும் என்னுடைய எண்ணங்களும், உங்கள் வழிகளை பார்க்க என்னுடைய வழிகளும் மேன்மையானவை, சிறந்தவைகளாக இருக்கிறது. விசாலமான வழிகள் இங்கே ஏராளம் உண்டு. மனித இயல்பின்படி இந்த உலகத்தின் ஆசைகளும் இச்சைகளும் நிறைந்திருக்கின்ற இந்த சூழலிலே நம்மை கேடுபாடுகளுக்கு அழைத்து செல்கின்ற வழி மிகவும் விசாலமாக இருக்கிறது. ஆண்டவரத்தில் நம்மை கொண்டு சேர்க்கின்ற வழி என்பது மிகவும் குறுகலானது. நிறைய பேர் போகிற வழி ரொம்ப விசாலமா இருக்கிறோம். ஒரு இடத்துல ஒத்தையடி பார்த்து தான் இருக்குதுன்னா அங்க என்ன அர்த்தம்? நிறைய பேர் அங்க போக போறது இல்லை, நடந்துதான் போகக்கூடிய சூழல் இருக்கிறது. அப்போ சொற்பமான எண்ணிக்கையில் குறைவானவர்கள் செல்லுகின்ற இடமாக ஆண்டவரை நோக்கிய பயணம் என்பது இருக்கிறது. நாம் இந்த உலகத்தினுடைய ஆசைகள் இச்சைகள் ஊழியல்பின்படி நாம் வழியை தெரிவு செய்கிறோமா, அல்லது கடவுள் நமக்கு முன்வைத்திருக்கின்ற இலக்குகள் அவருடைய ஆசீர்வாதங்களை அடைவதற்கான வழியை நோக்கி பயணிக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இஸ்ரேல் மக்கள் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுப்பார்கள். அவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நாங்கள் எகிப்திலே இருந்திருப்போம், இப்படி கொண்டாந்து எங்களை கடலில் அழைத்து போடவா எங்களை கொண்டு வந்தீர் என்பார். அப்புறம் கடலை கடந்து போன பிறகு பாலை வெளியிலே சாப்பாடு இல்லை. திரும்ப என்ன சொல்றாங்க, நாங்க எகிப்திலேயே இருந்திருப்போம். ஏன்னா அங்க கறி சட்டி அங்க பக்கத்திலே இருந்தோம், அடுப்புல வெந்துக்கிட்டு இருக்கும்போது நாங்க என்ன பண்ணுவோம், போதுமான அளவுக்கு சாப்பிட்டுக்குவோம். பல நேரங்களிலே விடுதலை வாழ்வு, கடவுள் அருள்கின்ற விடுதலை, கடவுள் அருள்கின்ற ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை என்ன, அந்த மகத்துவம் என்ன, அதற்கு பின்னால் இருக்கின்ற ஆண்டவருடைய மகிமை என்ன என்பதை உணராமல் இந்த ஊழியல்படி இந்த உலக ஆசையின்படி அடிமையாய் இருப்பதையே தெரிவு செய்து கொள்கின்ற மக்களாக பல நேரங்களிலே பலர் இருக்கிறார்கள். நாமும் பல நேரத்திலே அப்படித்தான் இருக்கிறோம். விடுதலை அடைவதற்காக போராடுவதை விட அடிமையாகவே வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி அடிமைத்தனத்திலேயே இருப்பதை சுகம் காணுகின்ற மக்களாக நாம் இருக்கிறோம். விடுதலையை நோக்கி பயணிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். திருச்சபையாகட்டும் இந்த சமூகமாகட்டும் விடுதலை என்ன என்பதை அறியாத ஒரு நிலையில் இருக்கிறது. சுதந்திர போராட்டத்தினுடைய விளைவாக நாம் சுதந்திரம் பெற்றோம்.
அந்த சுதந்திரத்தினுடைய வலியும் வேதனையும் அதனுடைய வாசனையும் நறுமணமும் என்னதென்பது நமக்கு தெரியாமல் போனதுனாலே அபத்தமாக அதை நாம் கையாண்டு என்ன பண்றோம், அடுத்த தலைமுறையை சுதந்திரமாக வாழ்வதற்கு எந்தெந்த உரிமைகளை எல்லாம் பாதுகாத்து வைக்க வேண்டும் என்பதை உணராமல் இன்னைக்கு நான் கம்ஃபர்ட்டா இருக்கிறேன், இன்னைக்கு நான் சுகமா இருக்கிறேன், அடுத்தவனுடைய உரிமைக்காக அடுத்தவனுடைய விடுதலைக்காக நான் ஏன் போராட வேண்டும், நான் ஏன் கஷ்டப்படணும், நான் ஏன் என்னை வருத்திக் கொள்ள வேண்டும் என்று தன்னலமாக வாழுகின்ற மனிதர்களாக அல்லது அடிமைத்தனத்தையே சுகமாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனநிலை உடையவர்களாக மாறி போயிருக்கிறோம். அதுதான் நம்முடைய வழி, அதைத்தான் நாம் தெரிவு செய்து வைத்திருக்கிறோம். ஆனால் கடவுள் நமக்கு ஒரு விடுதலை வாழ்வுக்கான வழியை காண்பிக்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் விடுதலையாளர், அவரே வழியாக இருக்கிறார், அவரே நம்மை வழிநடத்துகின்ற மேய்ப்பராகவும் இருக்கிறார், அவர் நம்மை வழிநடத்துகின்ற ஆசாரியராக இருக்கிறார், அவரே நமக்கான அரசராக இருக்கிறார், நமக்காக போரிடுகிறார், நமக்காக தம்மை பலியாக ஒப்புவிக்கிறார், நம்மை வாழ்வுக்கு நேராக வழிநடத்துவதற்கு அவரே நமக்கு பாதையாக வழியை ஏற்படுத்துகின்றவராகவும் ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே ஒரு புதிய பயணத்தை நாம் மேற்கொள்கிறோம். வாழ்க்கை பயணத்திலே ஒரு புதிய ஆண்டை நோக்கி நாம் பயணிக்கிறோம். இன்றைக்கு தொடர்கின்ற இந்த பயணம் 365 நாட்கள் நாம் இதிலே பயணிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. நாம் நடக்கப் போகிற வழி என்ன என்பதை நாம் அறிந்திருக்கின்ற மக்களாக இருந்தால்தான் பயணத்தை நாம் வெற்றியாக முடிக்க முடியும். நாம் யாரை பற்றி கொண்டிருக்கிறோம்? Who is my guide? என்னை வழிநடத்துகின்றவர் யார்? யாரை நான் பின்பற்றுகிறேன்? Who is my shepherd? என்னை மேய்க்கின்றவர் யார்? என்னை புல்வெளிக்கு நடத்துகின்றவர் யார்? என்னை அமர்ந்து தண்ணீர் நன்மைக்கு வழிநடத்துகின்றவர் யார்? என்னை மரணங்களின் பள்ளத்தாக்கிலிருந்து விடுவிக்க போகிறவர் யார்? என் ஆத்துமாவை திடப்படுத்துகின்றவர் யார்? என் எதிராளிகளுக்கு முன்பாக என்னை அபிஷேகம் பண்ண போகிறவர் யார்? இதையெல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுது அவர் நடத்துகின்ற பாதையிலே நாம் நடப்போம். அவர் நம்மை மேய்ச்சல் நிறைந்த செழிப்பான மேய்ச்சலை நமக்கு அளித்து நம்மை அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி இளைப்பாற செய்கின்றாராய் இருக்கிறார். ஒரு மேய்ப்பன் தன் நாடுகளை வறண்ட இடத்திற்கு ஒரு நாளும் வழிநடத்த மாட்டான். ஆண்டவர் ஒருபோதும் நம்மை வறட்சியை நோக்கி வழிநடத்துகின்ற ஆண்டவர் கிடையாது. அவர் நமது வழியா இருக்கிறார், நமது வாழ்வாக இருக்கிறார், அவருடைய வாழ்வையே நமக்காக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற போது நம்முடைய வழியை ஆண்டவரத்திலே ஒப்புவிப்பதற்கு நாம் நம்மை ஒப்புவிக்க வேண்டும். நம்மை ஒப்புவிக்கின்ற போது ஆண்டவர் நம்முடைய பாதைகளை செம்மைப்படுத்துவார். இறைவாக்கினர் நூல் 17ஆம் அதிகாரத்தை பார்த்தோமானால், கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான். மனிதரை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பெயரில் பற்றுதலாய் இருப்பது நலம். மனிதரை தன் நம்பிக்கையாக கொண்டு மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனிதன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இறைவாக்கினர் சொல்லுகின்றார். 2 விதமான நம்பிக்கை. நம்பிக்கை மனிதர் மீது வைக்கிறோமா அல்லது ஆண்டவர் மீது வைக்கிறோமா? எந்த பலத்தை நாம் பெரிய பலமாக நம்புகிறோம்? நம்முடைய பிரச்சனைகள் தான் பலம் வாய்ந்தவை என்று நம்புகிறோமா? இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒன்றுமில்லாக்குவதற்கு கடவுள் மிகப்பெரிய ஆற்றல் நிறைந்தவராய் இருக்கிறார். அவரே என் கற்பாரையும் என் மீட்பருமாய் இருக்கிறார். அவராக என்னுடைய பாடுகள், என்னுடைய உபத்திரவங்கள், என்னுடைய துன்பங்கள், துயரங்கள், என்னை எதிர்நோக்கி வருகின்ற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை ஒன்றுமில்லாததாக்கி நிர்மூலமாக்கி என் பாதைகளை செவ்வைப்படுத்தி என்னை வாழ்வுக்கு நேராக ஆண்டவர் வழிநடத்துவார். எனவே அந்த கடவுள் மீது அவர் என் கண்மணியாக இருக்கிறார், என் நம்பிக்கையாக இருக்கிறார், என் குருவமாக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறோமா? பிரச்சனைகளின் மீது பிரச்சனையை கண்டு பயப்படுகிறவர்களாக அல்ல, ஆண்டவர் ஒருவருக்கே நாம் அஞ்சுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். அழிந்து போகின்ற மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து
அவர்கள் நமக்கு செய்கின்ற துரோகங்கள், அவர்கள் நமக்கு அளிக்கின்ற ஏமாற்றங்களை வைத்துக் கொண்டு கடவுள் என்னை ஏமாற்றி விட்டார் என்று சொல்லுகின்ற கடந்த காலத்தின் அனுபவங்களை எல்லாம் நாம் புறந்தள்ளிவிட வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைக்க வேண்டும். நமக்கான நன்மைகள் அவருடைய அடியார்கள் மூலமாக, யார் மூலமாக வருகிறதுனா நமக்கு தெரியாது. ஆனால் அதை செய்கிறவர் ஆண்டவர். ஆகவே நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைக்க வேண்டும். நன்மைகளை ஆண்டவர் நமக்கு அருள்வார். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது அப்படின்னு படிக்கிறது இல்லையா? அப்போ அப்படி நம்முடைய எதிராளிகளை கொண்டு கூட நம்மை ஆண்டவர் வழிநடத்தி, நம்மை பாதுகாத்து, நம்மை அரவணைத்து, நம்மை போஷித்து நிறைத்து வழிநடத்துகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். அதற்கு வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது இருக்க வேண்டும். நம்முடைய வழியை ஆண்டவத்திலே ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய நேர்மையை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக நாம் நேர்மை உடையவர்களாகவும் நாணயம் உடையவர்களாக, வாக்கு தவறாதவர்களாக, விசுவாசத்திலே வாக்கு தவறாதவர்களாக நாம் இருக்க வேண்டும். விசுவாச அறிக்கை ஒன்று செய்வது வெளியே போய் வேற விதமா என்ன இந்த கடவுளால நமக்கு வந்துட போகுது அப்படின்னு நம்முடைய மனக்கலக்கத்திலே அல்லது நம்முடைய இல்லாமையிலே இயலாமையிலே விசுவாசத்துக்கு எதிராக, விசுவாச அறிக்கைக்கு எதிரான விஷயங்களை நம்முடைய வாயிலிருந்து வராதபடிக்கு நம்முடைய விசுவாசத்திலே ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கையிலே நாணயம் உடையவராய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு நேர்மையாளராக இருக்கிறார். ஆண்டவர் எல்லாருக்கும் நேர்மையானவராக இருக்கிறார் என்கின்ற போது அவரிடத்திலிருந்த வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நாம் விசுவாசத்திலே ஒரு நேர்மை உடையவராக இருக்க வேண்டும். நம்முடைய ஃபெய்த், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் என்பது தூய்மையானதாக, நேர்மையானதாக இருக்க வேண்டும். தேர்தல் நேரத்தில் மனிதர்கள் வாக்கு கேட்பாங்க. பல பேர் கேட்பாங்க. எல்லாருக்குமே என்னதான் சொல்லுவோம்? செய்யறையா சொல்லுமா இல்லையா? அப்படி எல்லாருக்கும் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்தோம்னா என்ன பண்றோம்? வாக்கு அளிக்கிறோம். அப்ப நம்ம வாக்கு தவறிட்டோமா அப்படின்னாக்க மனிதர் அப்படியே பிளைனா பார்த்தோம்னா வாக்கு தவறிட்டதாக தோன்றும். ஆனால் எதன் அடிப்படையில் நம்ம வாக்கு அளிக்கிறோம்? இவரை விட இவர் பெட்டர், இவரை விட அவர் பெட்டர், அவரை விட அவர் இந்த ஊருக்கு சிறப்பாக செய்வதற்கு வேற ஆள் இல்லை அப்படின்ற முடிவு வந்த பிறகுதான் என்ன பண்ணுவான்? வாக்களிப்போம் இல்லையா? இப்ப நம்ம வாக்கு தவறல, யார் சரியா செய்வார் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்த்து வாக்களிக்கிறோம் இல்லையா? ஆனால் கடவுள் எந்த இடத்திலும் வாக்கு தவறுவது கிடையாது. அப்படி இருக்கின்ற போது அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நாமும் அவருக்கு விசுவாசத்திலே வாக்கு தவறாத மக்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பிற சமய மக்களுடைய நம்பிக்கை அல்லது அவிசுவாசத்திற்கான குறியீடுகள் அல்லது இந்த உலகத்தினுடைய இயல்புகளை எல்லாம் நாம் கடைபிடித்தோமானால் அங்கே நம்முடைய விசுவாசம் அடிபட்டு போய்விடும். ஆகவே விசுவாசத்திலே நேர்மை இருக்க வேண்டும். கடவுளுக்கு முன்பாக கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிப்பதிலே நாம் நாணயம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்வை வாழ்ந்து நம்முடைய வழியை நாம் ஆண்டவரில் ஒப்புவித்து வாழ்கின்ற போது ஆண்டவர் தம் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை அவர் ஒன்றும் குறையாமல் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் கடந்த ஆண்டில் இழந்து போன ஆசீர்வாதங்கள் அல்லது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நெடுநாட்களாய் எதிர்பார்த்து இன்னும் கிடைக்கவில்லையே என்கின்ற ஒரு ஏக்கத்தோடும் தவிப்போடும் ஒரு கலக்கத்தோடும் குறைபாடுகளோடும் இந்த வழிபாட்டினை பங்கேற்றிருப்போமையானால் குறைகளை அகற்றி நிறைவுகளை தருகின்ற ஆண்டவர் நம்மத்திலே வாசம் செய்கிறார் என்கின்ற விசுவாசத்தோடு மன மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கடந்து போன காலங்களை விட இந்த பிறக்கின்ற இந்த புதிய ஆண்டு உங்களுடைய தனி மனித வாழ்விலும் பணித்தளத்திலும் குடும்ப வாழ்விலும் இந்த சமூகத்திலும் நிறைவான ஆசீர்வாதங்களை தந்து மன மகிழ்ச்சியோடும் பிறருக்கு ஆசீர்வாதமானவர்களாகவும் இருக்கும்படிக்கு உங்கள் கரங்களை திடப்படுத்துவார். உங்கள் கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பயணங்களிலே பாதுகாப்பை
கட்டளையிடுவார். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் எதை செய்தாலும் அங்கே அவருடைய இருப்பு நிலை, அவருடைய பிரசன்ஸ் இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களை காத்து வழிநடத்துவார். எல்லாவற்றுக்கும் மேலான ஆசீர்வாதம் கடவுள் நம்மோடு இருப்பதுதான். அவருடைய பிரசன்ஸ் நம்மோடு இருக்குமேயானால் எல்லாமே நல்லதாக இருக்கும், நன்மையானதாக இருக்கும், பாதுகாப்பானதாக இருக்கும், குறைவற்றதாக அது இருக்கும். எனவே ஆண்டவர் என்னோடு இருக்க வேண்டும், நான் ஆண்டவரோடு இருக்க வேண்டும், என்னுடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது இருக்க வேண்டும், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒப்படைப்போடு நம்மை நாம் கடவுளத்தில் ஒப்புக் கொடுப்போம். கடவுள் இந்த ஆண்டை நமக்கு ஆசீர்வதித்து நிறைவான இரண்டுகளாலே தாங்கி வழிநடத்தி காப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தூயாதி தூயவரே, இம்மட்டும் எங்களை ஆசீர்வதித்த கடந்த காலத்தில் வழிநடத்துவங்களை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்த ஆண்டவர் எங்களுக்கு போதுமான ஆற்றலையும் அறிவையும் திறனையும் துணிவையும் எங்களுக்கு தந்தபடினால் அவருக்கு கோடான கோடி நன்றிகளை இருக்கிறோம். இப்பொழுது புதிய ஆண்டுக்குள்ளே அடியெடுத்து வைத்திருக்கின்ற நாங்கள் உங்களுடைய இரக்கம் எங்களுக்கு நிறைவாய் இருப்பதனாலே உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை இருக்கிறோம். நாங்கள் இந்த நாளிலே உயிரோடு இருப்பது உங்களுடைய தூய கிருபை என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக, உங்களுடைய தூய அருள் என்பதை உணர்ந்தவர்களாக கோடான கோடி நன்றிகளை இருக்கிறோம். இந்த புதிய ஆண்டின் இந்த முதல் நாளிலே பெற்றுக்கொள்கின்ற இந்த வார்த்தைகள் எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் நல்ல வார்த்தைகளாக, நம்பிக்கையாக நாங்கள் நடக்க வேண்டிய வழி என்னதென்பதை காண்பிக்கின்றதாக இருக்கும்படிக்கு உடைய ஆவியானவர் வழியாக எனக்கு உணர்த்தினதற்காக நன்றி படைக்கிறோம். விசுவாசத்திலே நாங்கள் தெளிவுள்ளவர்களாயும் நேர்மையுள்ளவர்களாகவும் நாணயம் மிக்கவர்களாகவும் நடந்து உங்களுடைய வாக்கு தத்தங்களையும் வேறு அருளுகின்ற ஆசீர்வாதங்களையும் அருள்களையும் பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆவியான வழியாக எங்களை தாங்கி வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமா என்பதிலே மன்றாடுகிறோம். கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை நிறைவாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவாக இருக்க போகிறது என்ற விசுவாசத்தோடு மீண்டும் ஒரு விஷயம் கூட எங்களை தாழ்த்தினவர்களாக உங்கள் கோடான கோடி நன்றிகளை இருக்கிறோம். உங்களுடைய உன்னதமான பாதுகாப்பு பராமரிப்பும் ஆளுகையும் எங்களை நிறைந்து பெருகி எங்களுடைய உள்ளத்திலே வாசம் செய்து என்னை காத்த வேண்டுமா என்பதிலே மன்றாடுகிறோம். குற்றங்கள், குறைகள், வீழ்தல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தயவாக மன்னித்தரும். நிறைவான இறக்கங்களாலும் பேரன்பினால் நிறைத்து காத்துக் கொள்கிறார்கள். புதி கனம் மாட்சிமை யாவற்றையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய அருளும் அமைதியும் தூய ஆவியானவருடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கை உறவும் ஐக்கியமும் எடுத்தது இன்றும் இந்த எல்லா காலங்களும் அனைவரும் நீடித்து நிலைத்திருந்து வேண்டி காப்படுவாங்க. ஆமென். ஹாப்பி நியூ இயர். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். காலையிலே வழக்கம் போல 8:30 மணிக்கு 10:30 மணிக்கு ஆலயத்திலே புத்தாண்டு வழிபாடு நடைபெறும். அனைவரும் வழிபாட்டிலே பங்கேற்று உற்சாகமாய் புதிய கல்லூரியை புதிய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு நேரத்தோடு வந்து வழிபாட்டிலே பங்கேற்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வழிபாடு முடிந்த பிறகு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களுக்கு வழங்கப்படும். எனவே அதை பெற்றுக்கொண்டவர்களாக சென்றபடி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாய் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர்.